இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் என்ன அப்டின்னா, ரொம்பவே சோகமான நியூஸ் தான். பிரபல அமெரிக்க நடிகையான பமீலா பேட்ச் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் நியூஸா பார்க்க போறோம். ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில 1980 காலகட்டங்கள்ல கொடிகட்டி பறந்தவங்க தான் பமீலா பேட்ச் அவர்கள். இவங்களோட நடிப்புல வந்திருந்த எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரூட் 66, மோர் தென் பப்பி லவ், இது மட்டும் இல்லாம அப்பாயின்மெண்ட் வித் ஃபியர், இந்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அண்ட் பேவாட்ச் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி தொடர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு தொடர் அப்படிங்கிறது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. குறிப்பா இவங்களோட கேரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீப காலமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் இல்ல. இதனால அவங்க ரொம்பவே மன அப்செட்டோட இருந்திருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலி கூட வீட்ல வசிச்சு வந்திருக்காங்க. மேலும் இவங்களோட கணவரையுமே இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்களால இவங்க ரொம்பவே டிப்ரெஸ்டா இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில சமீபத்துல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், அது உண்மையாலுமே தற்கொலை தானா இல்ல கொலையா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் இப்ப விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அபிஷியல் நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சோசியல் மீடியா பேஜ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பமீலா பேட்ச் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிய வந்ததிலிருந்தே தொடர்ந்து உலகம் முழுக்க ரசிகர்கள் கண்டோலன்ஸ் மெசேஜ் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களுமே அவங்களுக்கு தன்னோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ராதா ரவி அவர்கள் சமீபத்துல த்ரிஷா அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் மேடையில பேசியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் ராதா ரவி அவர்கள் சமீபத்துல ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ல கலந்துக்கிட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாருக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியா அமைஞ்சிடாது. ஒரு சிலருக்கு அது அதிர்ஷ்டம் மாதிரி வரும். உடனடியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே நாளில் ஒபாமா ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் த்ரிஷா பொண்ணும். அந்த பொண்ணு ஆரம்பத்தில் சைடு ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. ஒரு முறை ஒரு முக்கியமான படம் நானும் அதில் இருந்தேன். அந்த படத்தோட ஹீரோயினி ரொம்பவே லேட்டாக வந்துட்டாங்க. அப்போ அங்கே அந்த செட்டுக்கு சீக்கிரமே வந்திருந்த த்ரிஷா அங்கே இருந்தவங்களே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. உடனடியாக அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துட்டாரு. அந்த படம் ரொம்பவே நல்ல வெற்றி பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து அந்த பொண்ணு ஒரே நைட்டில் ஒபாமா மாதிரி ரொம்பவே ஃபேமஸாக மாறிட்டாங்க. அவங்க தான் த்ரிஷா. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே இத்தனை வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ட் அந்த அளவுக்கு ரொம்பவே கடின உழைப்பை கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருமையாக த்ரிஷா அவர்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் த்ரிஷாக்கு அவங்களோட இத்தனை வருட திரைப்பட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்னதான் நம்ம நல்லா பண்ணாலும் அதிர்ஷ்டமும் இருக்கணும், அதே நேரம் திறமையும் இருக்கணும். அது த்ரிஷா அவர்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.